गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இன்னைக்கு தேஜோபிந்து உபனிஷத்தில் 157வது மந்திரத்தில் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். நேற்று வரைக்கும் ஞானம் எப்படி இருளை போக்குது, சித்தத்துக்கு நெருப்பு வைக்குது, சித்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் பொய்யன்னு நிரூபணம் பண்ணுறது, சித்தத்தில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் தவறானது பொய்யானது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள் புத்திக்கு வந்தாலும் மனசுக்கு வந்தாலும் செயல்படாமல் போகும். முன்னாடி சித்தத்துலேருந்து எண்ணங்கள் வரப்போ அப்படியே செயல்பட்டுருவோம், புத்திக்கு கூட கொண்டு போக மாட்டோம். இப்போ சித்தத்துலேருந்து எண்ணங்கள் புத்திக்கு வந்து புத்தியிலேருந்து மனசுக்கு வரும்போது இந்த ஆத்மாவானது, அதாவது சித்தானது, இந்த ஏகாகிரம் அப்படிங்கிற நிலையில் அது தியானிக்கும் போது, அதாவது மனம் 5 நிலைகளில் முதல்ல மூடமாக இருக்குது, அப்புறம் க்ஷிப்தம் அப்படின்னு சஞ்சலமாக இருக்குது, அப்புறம் விக்ஷிப்தம் அப்படிங்கிறது பன்முகத்தன்மையோடு இருக்குது, அப்புறம் 4வது நிலையில் ஏகாகிரம், 5வது நிலையில் நிருத்தம் அப்படின்னு 5 நிலையில் பயணம் செய்து, முதல்ல மூடமாக இருக்கிற வரைக்கும் தான் மனம் வந்து ரொம்ப தமோ குணத்தில் இருட்டில் இருக்குது. க்ஷிப்தம் வரும்போது அது கொஞ்சம் சஞ்சலம் அடையுது, ஒரு இடத்துல நிற்கலை. 3வது நிலைன்னு சொல்லக்கூடிய விக்ஷிப்தத்தில் வரும்போது பலவிதமான ஆசைகள் பின்னாடி போகுது. இதுவரைக்கும் மனம் இப்படி விக்ஷிப்தமாக இருக்கக்கூடிய மனசை குரு வந்து ஒருநிலைப்படுத்துவார். அதான் ஒருநிலைப்படுத்துறது, ஒருமுகப்படுத்துறது, ஃபோக்கஸ். ஒரு டார்கெட்டு, ஒரு கோவில், ஒரு இறைவன், ஒரு குரு, ஒரு யோகம், எல்லாம் ஒன்று சொல்லிட்டே இருப்பார். அது அறிவு பக்குவப்பட அது புரியும். ஆமாம், அதுதான் சரியானது. ஒன்றில் நிற்கிறது தான் உயர்வு, ஒன்றில் நிற்கிறது தான் அறிவு, ஒன்றில் நிற்கிறது தான் தபசு, ஒன்றில் நிற்கிறது தான் ஆனந்தம். இறைவன் ஒருவனே, அவன் நிர்குணம். அந்த நிர்குணத்தை உருவமாகவும் உருவம் இல்லாதவனாகவும் பலவிதமான பார்வைகளில் பார்க்கலாம். அவங்கவுங்க அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரி அதை பார்க்கலாம். சூக்ஷ்மமாக கண்ணுக்கே தெரியாத விஷயத்தை பார்க்குறாங்கன்னா அறிவு உச்சநிலை தானே. வடிவம் இருந்து பார்க்குறத விட வடிவம் இல்லாமல் நான் பார்க்குறேன்னு சொன்னால் அது அதை விட அறிவு நுண்ணறிவு தானே. சூக்ஷ்மமாக போக போக இந்த உணர்வு அனுபூதிங்கிறது நமக்கு ஆழமாக உணர்த்தப்படும். இப்போ இந்த மூடம், சஞ்சலம், பன்முகத்தன்மை, இது 4 பறந்து விரிஞ்சு கறந்து பல கோடி ஜென்மாக்கள் வீணாகி ஒன்றுக்கு வருவண்டா சாமி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்கல்ல. அது எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். ஒரு ட்ரெஸ்ஸு செலெக்ஷன்லேருந்து, ஒரு பொருள் வாங்கிறதுலேருந்து, ஒரு சாமி கும்பிட்றதுலேருந்து, எல்லா விஷயத்துலேயும் பல வழியில் போய் வீணாக போகிறாங்க. நேரம், எனர்ஜி, டைம் எல்லாமே வேஸ்ட். டைம், எனர்ஜி, மணி 3ம் வேஸ்ட்டாக போகுது.
அப்புறம் முதல்ல செலக்ட் பண்ணதையே கடைசியில் வந்து பிடிப்பாங்க. இது மடத்தனத்துலேயும் மடத்தனம். புரிஞ்சால் சரி, புரியாதவங்க என்ன யார் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க? சொன்னாலும் கேட்க போதா? அது மனநிலை அப்படி இருக்குது. காரணம் அது சாப்பிட்ற சாப்பாடு, இருக்கிற சூழல், சிந்திக்கிற சிந்தனை, வரக்கூடிய உபாசனா எண்ணங்கள், வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் பதிவுகள் தான். பல கோடி ஜென்மாவில் நாம் சேர்த்து வச்சுருக்கிற பதிவுகள். அதில் கோடியில் ஒன்று கூட நல்ல பதிவுகள் இல்லை. அதுதான் இங்கே கொடுமை. ஏதாவது ஒரு பதிவுகள் இருந்தால் நேராக மோட்சத்தை கொண்டு வந்துடும். ஒரே ஒரு பதிவு நல்ல பதிவாக இருந்தால் அது என்ன பண்ணும்? இறைவனை தேடணும், இறைவனோட சேரணுங்கிற ஒரு வைராக்கியத்தை கொடுத்துரும். ஒரு பதிவுகள் கூட என்னது உத்தமமான பதிவுகள் இல்லை, எல்லாமே மித்யா சம்பந்தப்பட்ட பதிவுகளாக தான் இருக்குது. அதனால் அது எரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் இந்த குருவனுடைய வார்த்தையை சிரவணம் பண்ணி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், மந்திர வார்த்தைகள், இனி கூட சுவாத்ம மந்திரம்னு பேர். அதுக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தை எப்போ வரும்னா, ஆத்மா தன்னில் தானாய் நிற்கும்போது, தன்னில் தானாய்னா சித்து சத்தில் நிற்கும்போது, இந்த 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 ஏகாகிரங்கிற வரைக்கும் சவிகல்பம், அது வரைக்கும் அறிவும் எண்ணங்களும் கொஞ்சமாவது இருக்கும். நீ தியானம் பண்ணுறேன்னு தெரியும், எங்கே பண்ணுறேன்னு தெரியும், எவ்வளோ நேரம் பண்ண போகிறேன்னு தெரியும், தியானத்தில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை உங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்த நிலை நிருத்தம் சொல்ல முடியாது, அந்த நிலையில் ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்கள் இந்த ஏகாகிர சித்தத்தில் இருக்கும்போது நீங்கள் அது வரைக்கும் அறிவு நிலையில் இருக்கீங்க. அறியப்படும் பொருள் ஆப்ஜெக்ட் ஒன்று எதிர்த்தாப்பில் இருக்குது, அதுதான் சத்து. அதோடு நம்ம சேர்றது தான் யோகம். அது சேர்ந்தால் சிவபோகம். உள்ளே நுழைஞ்சிட்டா அப்புறம் நான் இல்லை. நதி வந்து கடலுக்குள்ளே நுழையிற வரைக்கும் அது கங்கா, இல்லை யமுனா, இல்லை காவேரி, இல்லை சிந்து. அது வரைக்கும் பார்க்குறவங்களும் மற்றவர்களும் இது கங்கா காவேரி சொல்லிட்டு இருப்பாங்க. கடலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அது கடல்னு வெளியில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி உள்ளே இருக்கிறவங்களும் அது வரைக்கும் நாம் சித்தம்னு சொன்னவங்க இப்போ நாம் பிரம்மமாக இருக்கிறேன், பிரம்மமாக இருக்கிறேங்கிறதுக்கு அர்த்தம். அன்றைக்கி பழைய ஆடியோ அவர் கேட்டுட்டு இன்றைக்கி மெசேஜ் போட்டிருக்காரு. படிச்சிங்களா? கேட்டிங்களா இல்லையா? கேட்கலையா? ஆடியோ குரூப்பில் போட்டேனே, குரூப்பில் இருக்கீங்களா இல்லையா? யாருமே கேட்கலையா? எல்லோரும் கேட்டீங்க, ஒருத்தவங்க தான் கேட்கல. சரி, போய் கேளுங்க. இப்போது இந்த மனநிலை சித்தா மாறணும். எப்போ சித்தா மாறும்? ஏகாகிரம் போனால் தான் சித்தா மாறும். ஏகாகிரம் போகணும்னு சொல்கிறது அறிவு. போய் நின்னோம்னா நம்மளுடைய உபாதிகள் எல்லாம் என்னென்ன பஞ்ச கிளேஷங்கள் எரிக்கப்படுகிறது. முதல்ல அவித்யா எரிக்கப்படுகிறது, இருட்டு போக்கப்படுகிறது. அப்புறம் அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு தொங்குறது, அது ரூபமாக மாறிடுறது. அகங்காரம்னு நான் எனதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் அஸ்மிதா. அது போகுது. அடுத்தது ராகம் போகுது. ராகம்னா எல்லாத்து மேலேயும் பற்று, எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணுங்கிறது. அப்புறம் துவேஷம், எனக்கு வேண்டாம் வேண்டாங்கிறது. அப்புறமா பயப்படுறது. இந்த அஞ்சுதான் உங்களை இறைவனோடு சேர விடாமல் தடுக்கக்கூடியது. இதுதான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சொல்லக்கூடிய மனசில் இருக்குது. இப்போ இந்த தியானமும் வேதமும் என்ன பண்ணுதுன்னா, இறைவனோட நம்மளை சேர்க்க தடையாக இருக்கக்கூடிய இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் மொத்த பேக்கேஜின்னு சொல்லக்கூடிய சித்தத்துக்கு நெருப்பு வைக்கிறது தான். நெருப்பு வச்சா என்ன ஆகும்னு கேட்டால், வாசனா நாசம் அல்லது வாசனா க்ஷயம், மனோ நாசம். மனதுக்குள்ளே ஒரு எண்ணமும் விடாமல் அங்கேயே நாசம் பண்ணிடுறது, அங்கேயே க்ஷயம் பண்ணுறது. க்ஷயம் பண்ணுறதுனா என்னது? அதை நீக்கிறது, விளக்குறது, எரிக்கிறது, இல்லாமல் பண்ணுறது. வாசனா க்ஷயம். எப்படி இந்த ஏகாகிர சித்தம் இந்த 5 விதமான கிளேஷங்களை எப்படி ஏகாகிர சித்தம் எரிக்குதோ, உங்கள் பயணத்தில் தடையாக இருந்த இந்த தடைகளை 5 தடைகளை நீக்குனுச்சோ, அதே மாதிரி வாசனா மனம் இந்த 2த்தையும்
தத்துவ விசாரம் மூலியமாக வாசனைக்குள்ளே இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் பதிவுகள் எல்லாம் பொய்யே, அதை நம்பாத, அது பின்னாடி போகாத, அது அவசியமற்றது. இப்போ ஆடு மாடு சிந்தனைகள் உங்களுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நெகட்டிவ் தாட்ஸ் வந்து என்ன பிரயோஜனம்? முன்னாடி அறிவு இல்லை, முன்னாடி இந்த பார்வை உங்களுக்கு இல்லை. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு எண்ணம் வருது, இல்லை ஒரு பர்சன் வரான், ஒரு பர்சன் எண்ணத்தை கொண்டு வருவான். அதெல்லாம் லிங்க்கெலாம் என்னது? அதுதான் லிங்க்கை கட் பண்ணுறது. யாரையும் பார்க்க மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறது என்னது? சம்சாரத்தை வளர்ப்பாங்க. சம்சாரங்கிறது என்னது? ஜெகத் பற்றிய சிந்தனைகளை வளர்ப்பாங்க. மனுஷால் வந்தாலும் சரி, ஃபோன் வந்தாலும் சரி, மெசேஜ் வந்தாலும் சரி, உடனே டைவர்ஷன் வரும். அதை லிங்கை கட் பண்ணிட்டா எந்த டைவர்ஷனும் வராது. ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த மாதிரி மனம் சித்தம், இப்போ ஒரு பர்சன் வரான், ஒரு எண்ணம் வருதுன்னா அதை நான் வெளியில் இருந்து அந்த சித்தத்தையும் பார்ப்பேன், அந்த பதிவுகளையும் பார்ப்பேன், அந்த எண்ணத்தையும் பார்ப்பேன், அந்த மனசையும் பார்ப்பேன், அதுக்கு புத்தி எடுக்கக்கூடிய முடிவுகளையும் தெளிவாக படிப்படியாக பார்ப்பேன். எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது, எங்கெல்லாம் விரயமாகுது, எல்லாம் க்ளீனாக தெரியும். அப்போ முடிவுகள் எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். அதனால் நெகட்டிவ்ஸ் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இது புரியுதா இல்லையா? நம்ம ஆத்மாவாக இருந்து, நம்ம உடம்புலேருந்து வெளியில் இருந்து அந்த மனதை வாட்ச் பண்ணுறது, அந்த புத்தியை வாட்ச் பண்ணுறது, அந்த அகங்காரத்தை வாட்ச் பண்ணுறது, அந்த சித்தத்தை வாட்ச் பண்ணுறது. இப்போ நீங்கள் எல்லோரும் என்கிட்டக்க வந்தால் நீங்கள் என்ன, உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் 2வது 3வது 4வது தான். முதல்ல நீங்கள் என்கிட்டக்க வந்து பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்கேனிங் நடக்கும். அந்த ஸ்கேனிங்கில் எண்ணம் நல்ல எண்ணம் இருக்கா அப்படிங்கிறது, என்ன எண்ணங்கள், அது எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடுவோம், ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண முடியுமோ ரியாக்ட் பண்ணுவோம். யாருக்கிட்ட? பழகாதவங்கக்கிட்ட. பழகினவங்கன்னா ஏற்கனவே தெரியும், இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அங்கே ஸ்கேனிங் ஒன்றும் இதே இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு நுண்ணறிவு இருக்குது. எப்போ நீ அந்த உடம்போடு ஒன்றி இருந்தால் அது நடக்காது. ஸ்தூல உடம்போடையோ, சூட்சும உடம்போடையோ, காரண உடம்போடையோ ஒன்றி இருந்தால் அந்த ஸ்கேனிங் வராது. இப்போ நமக்கே தெரியல, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். மந்திரங்கள் வரும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லா அங்கங்களையும் ரிஷிகள் கரெக்டாக கணிச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக எழுதியிருக்காங்க. எதையுமே மறுக்க முடியாது. இப்போ நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், என்ன தோணுதோ அப்படி செயல்படுவோம். இப்போ என்ன தோணுனா அப்படி செயல்பட மாட்டோம். இப்போ வேதாந்தத்துக்கு வந்த பிற்பாடு உங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, செயல்பாடுகளே கொஞ்சம் விவேகம் வந்துடும். வேகம் அப்படியே குறைஞ்சிருக்கும். விவேகத்தில் கொஞ்சம் சிந்திக்கிறீங்க. எப்படி சித்தம்னா என்ன, மனம்னா என்ன, புத்தினா என்ன, அகங்காரம்னா என்ன, இது 4ல் செயல்படுத்தலாமா வேண்டாமான்னா 95% நெகட்டிவ் தான் வரும். வேண்டான்னு தான் வரும். புத்தி இருந்தால் வேண்டான்னு சொல்லும். ஏன்னா எண்ணங்கள் உள்ள நம்ம சேர்த்து வச்சுருக்கிறதுலாம் என்ன, இது மோஸ்ட்லி மித்தியா தான் சேர்த்து வச்சுருக்கோம். அதனால தான் மொத்தமாக சித்தத்துக்கு நெருப்பு வைக்குது. எது? தத்துவ விசாரம். என்ன சொல்லுது? உன்னுடைய எண்ணங்களை வந்து விசாரம் பண்ணும். சரியா தப்பா, சரியா தப்பா. இப்போ நம்ம எண்ணங்கள், எவ்வளோ எண்ணங்கள் தப்பான ட்ராக்கில் போயிருந்துருக்கோம் இவ்வளோ நாள், போனோமா இல்லையா? இப்போ ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்ட மாதிரி தானே ஓடிக்கிட்டே இருந்தோம், பணம்னு. ஏன்னா எல்லோரும் ஓடுறான், நானும் ஓடுறேன், அப்படி தானே ஓடணும். இப்போ கல்யாணத்துக்கு 30 பேர் பத்தாதுன்னு சொன்னால் ஒரு பெரிய கேள்வியாக இல்லையா? ஒரு ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? கல்யாணத்துக்கு 30 பேர் போதுமா வேண்டாமா? 1000 பேருக்கு எதுக்கு பத்திரிக்கை அடிக்கிற? அதான் கண்மூடித்தனமாக என்னது அது? அறியாமை, ஆணவம், அகங்காரம், ஆடம்பரம், அனாவசியம். இப்போ அது தெரிஞ்சு செய்வியா நீ? தெரிஞ்சோ நான் இல்லை எங்கள் வழக்கத்தில் இப்படி தான் செய்வேன்னா செஞ்சுட்டு போ. இருக்கப்பட்டவன் செய், கடன் வாங்கி செய்யாத. இருக்கப்பட்டவன் என்ன வேணாலும் பண்ணு, பணத்தை கூட வாரி கீழே ஏற. நல்ல காரியத்தில் நீ பண்ண மாட்டேன். நல்ல காரியத்தில் பண்ணால் கோயிலில் அன்னதானம் பண்ணலாம், ஏதோ சாமிக்கு செலவு பண்ணலாம், எத்தனையோ இருக்கே. ஏழை பிள்ளைங்களுக்கு புக்கு வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம், யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம், எத்தனையோ இருக்கே. அதான் சொல்லி வச்சுருக்க, குருவுக்கு 10 ரூபா, இறைவனுக்கு 10 ரூபா, முன்னோர்களுக்கு 10 ரூபா, சொசைட்டிக்கு 10 ரூபா, உற்றார் ஒருவனுக்கு 10 ரூபா இல்லையா அவங்ககிட்ட அந்த 5 பேருக்கு கொடுக்கறதுக்கு? இருக்கப்பட்டவனை சொல்கிறேன்.
அப்போ அறிவு இருந்ததுன்னா அவ்வளோ பெரிய சுமையை தலையில் சுமக்க மாட்டேல. ஒரு கல்யாணத்தை பார்த்தோம், இதே மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணோம், அவ்வளோதான், கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன பண்ணுற? மனசில் ஏகப்பட்ட ப்ரெஷரை போட்டு சுமையை தூக்கி போட்டு வச்சுக்கிறேன். ஒரு வீடு கிரகப்பிரவேசம்னா அதே மாதிரி நம்மளும் பண்ணணுங்கிற, எல்லாத்தையும் அதே மாதிரி. அது பேர் தான் அஸ்மிதான்னு பேர். எதை பார்க்குறியோ அதுவாகிடணுங்கிற. ஆனால் இறைவனை தவிர பாக்கி எல்லாம் பண்ணுறேன். இறைவனை பார்த்து அது மாதிரி ஆயிடணும் அப்படின்னு யாருக்குமே புத்தி வர மாட்டேங்குது. அதுக்கு குரு வேணும், அதுக்கு புண்ணியம் வேணும். அதனால் ஆடு மாடு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அது மாறிச்சா இல்லையா? இப்போ நம்மளுடைய வேகம் குறைஞ்சிச்சா இல்லையா? வேகம் விவேகமாக மாறி இருக்கா இல்லையா? வேகம் இப்போ விவேகமாக மாறி இருக்கு எல்லாருக்குமே. பள்ளத்தில் விழுந்தா கூட ஏந்து வந்துடலாங்கிற ஒரு அறிவு இருக்குது. எந்த பிரச்சனையும் நம்ம டேக்கிள் பண்ணலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு. அது மாதிரி சித்தத்தை வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு இருக்குது. அதுவும் எப்போ எங்கே தான் நடக்குது? ஏகாகிர சித்தத்தில் தான் நடக்குது. நீ ஒரு இடத்துல உக்காந்து இறைவனை நினச்சிட்டு உக்காந்துருக்க இல்லையா, இந்த சிரவண மனனத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்க இல்லையா, அது நாளாக சூக்ஷ்மமாக ஆகிடும். சூக்ஷ்மமாகும்போது குரு வந்து தத்துவ விசாரம் பண்ணும்போது டக்குன்னு உள்ள என்ன ஆகும்? கிராஸ்பிங் நடக்கும். அப்படி நடக்கும்போது பஞ்ச கிளேசங்கள் போச்சு, சித்தத்தை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுற போச்சு. அப்புறம் சித்தத்தில் கூட இருக்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுற? சயம் பண்ணுற போச்சு. எஞ்சி இருக்கிற ஒரு 5% to 10% எண்ணங்கள் மனசுக்கு வரும். மனசுக்கு தெரியும், மனசுக்கு வரும். அந்த 5 to 10% எண்ணங்கள் மனசுக்கு வந்தாலும், புத்திக்கு வந்தாலும், அகங்காரத்துக்கு வந்தாலும், உன்னுடைய அறிவுக்கு உட்பட்டு தான் அது செயலாக மாறும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அறிவுக்கு உட்பட்டு தான் அது வந்து இது புத்தி, இது மனம், இது சரி, இது தப்பு எல்லாம் உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு நல்லா ஸ்கேன் ஆகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் செயல்படுவீங்க. அது எப்போ கடைசி வெற்றியெல்லாம் உள்ளேயே டிசைட் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம். இப்போது பஞ்சக்லேசம் போச்சு, சித்தத்தை வாட்ச் பண்ணுறக்கூடிய தன்மை வந்துடுச்சு. அப்புறம் இந்த மனமானது மூட நிலையிலேருந்து தமோகுணத்திலேருந்து ரஜோகுணத்திலேருந்து சத்துவகுணத்துக்கு வந்துடுச்சு. சத்துவகுணம் தான் ஏகாகிரம். சத்துவகுணம் இல்லைன்னா ஏகாகிரம் பண்ண முடியாது. சத்துவகுணம் இல்லைன்னா ஏகாகிரம் பண்ண முடியாது. ஏன்னா சஞ்சலமாக இருக்கு, கீழே இறங்கிடுச்சு. அப்போ சத்துவகுணத்துக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுடைய குறிக்கோள் நல்லதாக இருந்தால், சத்தை பற்றிய குறிக்கோளாக இருந்தால் சத்துவகுணம் வரும். சத்தை நீ அங்கே வைக்கல, லட்சியமே வைக்கல, இது வரைக்கும் இந்த சிந்தனை இல்லையே. நமக்கு 2 கலக்கணும். இறைவனோட 2 கலந்தால் தான் நம்ம பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழுங்கிற லௌகிகத்தையும் வெல்லலாம், இகத்தையும் வெல்லலாம், பரத்தையும் வெல்லலாங்கிற அறிவு வந்துடுச்சு. அப்போ அது வரைக்கும் இல்லையா? அதனால் இப்போது ஞானத்தினால இந்த சித்தத்தை அதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை, வாசனைகளை பொய்யின்னு நிரூபணம் பண்ணுறதுனால அங்கே இருந்த இருட்டு எல்லாம் போயிட்டுது. வெளிச்சம் வருது. வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னா நீ தான் வெளிச்சம். நீ தான் என்ன பண்ணியிருக்க? பல வாசனைகளை போட்டு அதுக்குள்ளேயே என்னமோ சொல்லுவாங்களே, குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி அதுக்குள்ளேயே குழப்பிக்கிட்டே மன உளைச்சலில் இருந்த. இப்போ அங்கே எண்ணமே இல்லை, எல்லாம் பொய்ன்னு சொல்லிச்சு அறிவு. ஆத்மா சொல்லுது, அதுதான் ஞானம். அது சுத்தமாக கரெக்டானது தான் சொல்லும். ஏன்னா சொல்கிறது சித்து இப்போ சொல்லுது. சித்து எல்லாத்தையும் பார்க்குது, எண்ணங்களை பார்க்குது, புத்தியை பார்க்குது, அகங்காரத்தை பார்க்குது, மனசை பார்க்குது, சித்தத்தை பார்க்குது, ஸ்தூல உடம்பை பார்க்குது, எல்லாத்தையும் பார்க்குது. எப்போ? ஏகாகிரத்தை வலியுறுத்துறதுக்கு தான் இப்போ இவ்வளோ கருத்துக்களை அப்படியே விசாரம் பண்ணுறேன். புரியுதா? இப்போ இதில் ஒரு 5 சித்தம் 1 6 பாயிண்ட் அறிஞ்சது இல்லாமல் இந்த மனநிலை வந்து தமோ குணத்துலேருந்து ரஜோகுணத்துலேருந்து சத்துவகுணத்துக்கு வந்துடுச்சு. ஆச்சா? அதுக்கு மேலே உள்ளே வந்து இந்த பொய்யான எண்ணங்களை நீக்கிறதுனால, பொய்யை நம்பாததுனால, பொய்யை இக்னோர் பண்ணுறதுனால, பொய்யை மறுக்கிறதுனால, பொய்யை விளக்கிறதுனால உன்னுடைய சொரூபத்துக்கு நீ வர. அப்போ அங்கே என்லைட்மெண்ட்டு நடக்குது, வெளிச்சம் நடக்குது. அந்த வெளிச்சம் மறுபடியும் நீ குப்பையை போடாமல் இருந்தீங்கன்னா தொடர்ந்து நிரந்தரமாக வெளிச்சமாயிடும். ஒரு முறை குப்பையை நீக்கிட்டோம்னா அடுத்த குப்பை வந்து, ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற குப்பை வந்து பல கோடி ஜென்மாவுடைய குப்பை. இப்போ நம்ம எடுக்கிறதே ஒரே நேரத்தில் எடுக்கிறோம். மொத்த குப்பைகளும்
10 கோடி ஜென்மாவுடைய குப்பைகளையும் ஒரே ஒரு சத்திய நெருப்பு வச்சு எரிச்சிடுது. ஆச்சரியமா இல்லையா? ஒரு காட்டை 1000 மரங்களை ஒரே ஒரு தீக்குச்சி எரிப்பது போல் ஒரே ஒரு ஞானாக்னி மொத்த வாசனைகளையும் எரிச்சிடுது. அதனால் என்லைட்டன்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய சால்வேஷன் வெளிச்சம் உள்ளே ஏற்படுறதுனால நீ சத்த தரிசனம் பண்ணுற. அந்த இடத்துல உனக்கு என்ன அறிவு இருக்கும்னா, நீ இறைவனுடைய அம்சம், சித்து சைத்தன்யங்கிற அறிவு ஸ்வரூபங்கிறது உனக்கு அறிவுறுத்தப்படும். நீ அங்கே தரிசனம் பண்ணுறதுனால என்னுடைய சரிபாதி வல்லமை எதிர்த்தாப்பில் இருக்கு, நான் அதோடு சேர்ந்தாதான் எனக்கு பலம் அப்படிங்கிற தரிசனம் கிடைக்கும். அதனால் சிவயோகம் பண்ணணும். நீ சிவயோகம் பண்ண விரும்புவ, சிவபோகம் பண்ண விரும்புவ. ஏன்னா எல்லாருடைய டார்கெட்டும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், அன்பு அன்பு அன்பு. இந்த அன்பே ஆனந்தம்னு சொல்லலாம். ஆனந்தம்தான் இறுதியானது. ஏன்னா அன்பு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் பறந்து கடந்து இருக்குது. எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு சுவாமி சொல்கிறார் இல்லையா? நான் ஆத்மா யாருன்னா அன்பே ஆத்மா, அன்பே ஆனந்தம். அன்பு இருந்துச்சுன்னா யாரையாவது வக்ர புத்தி வருமா? அன்பு இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க பொருளை அபகரிச்சுக்குவோமா? அன்பு இருந்துச்சுன்னா திருடுவோமா, கொலை செய்வோமா, பஞ்சமா பாதகம் பண்ணுவோமா? அன்புங்கிறது என்னது? சத்தினுடைய ஸ்வரூபம். ஆனந்தங்கிறது என்னது? சத்தினுடைய ஸ்வரூபம். அது எப்போ அதை பார்க்கும்? இந்த சித்த சுத்தியாகி தான் சைத்தன்யங்கிறது தானுக்கு அறிய ஆரம்பித்த பிற்பாடு தான் தான் அன்புனா என்னன்னு அது அறியும், அமைதினா என்னன்னு அறியும், ஆனந்தம்னா என்னன்னு அறியும். அப்படி அறியும்போது அது அந்த சிவயோகத்துக்கு முயற்சி பண்ணும். அது பேர் தியானம். ஏன்னா நீங்கள் கேட்ட உடனே அந்த சிவதரிசனம் ஆகலை, நீங்களும் சிவரூபம்னு உடனே நீங்கள் அறியலை. 12 ஆண்டுகள் நீங்கள் தபஸ் பண்ணி தான் இன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த உபதேசம் கிடைக்கணும்னு உபதேசம் கிடைக்கும்போது உங்களுக்கு சிவரூபங்கிறது புரிய அதுக்கப்புறம் சிவயோகம் சிவபோகத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு உட்கார வைக்கிறது தான் தியானம். ஞானத்தினுடைய பலன் என்ன? என்லைட்மெண்ட்டு, தரிசனம். ஞானத்தினுடைய பலன் என்ன? விசாரம் பண்ணுறதுனால ஏகாகிர சித்தமும் ஏகாகிர சித்தத்தில் இருக்கிறதுனால தத்துவ விசாரமும், அதனால் வாசனாசயமும், இந்த தியானத்தினால மனோநாசமும் ஏற்படும். வாசனாசயம் பண்ணிட்டாலே மனம் ஒன்றும் இருக்காது. மனம் ஒரு கண்டெய்னர் தான். மனம் ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி தான். அதில் நம்ம எதை எழுதுகிறோமோ அதுதான் படிக்க முடியும். நம்ம அதை சுத்தம் பண்ணால் சித்த சுத்தின்னு சொல்லுவோம். சித்தம் மனம் யோக பாஷை பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அதாவது வேதத்தையும் யோகத்தையும் ரெண்டுத்தையுமே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் இது புரியுதா? இப்போது சிவயோகம் பண்ணுற வரைக்கும் நீ காத்திருக்க இல்லையா? அது வரைக்கும் ஏகாந்தத்தை தொடரணும். ஏகாகிர சித்தத்தை ஏகாகிரத்தில் தொடரணும். அது பார்ட் டைமாக இருக்கலாம், ஃபுல் டைமாக இருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் அது ஃபுல் டைமாக மாறிடும். ஒன்றையே மறக்கிற நிலை வரும். எப்போ? அந்த சிவதர்சனத்துக்கு அப்புறம் நிர்விகல்பமாக எந்த எண்ணங்களும் இல்லாமல் மனோ நாசம் ஆகியிருக்கும். வாசனாசயம் பண்ணாலே மனதுக்கு ஒன்றுமே இல்லை. 1-2 இருந்தால் அது சவிகல்ப சமாதினுங்கக்கூடிய இந்த ஏகாகிர ஏகாகிரத்திலேயே அதுவும் மறைந்து போகும். அப்போ எஞ்சி இருக்கிறது சத்து. அதோட எளிமையாக சேரணும். இந்த சத்து ஒரு டயத்தை வச்சுருக்கு, ஒரு கருணையை வச்சுருக்கு. இந்த சித்தோட சேரலாமா வேண்டாமான்னு அதுக்காக ஒரு தருணத்தை அது எடுத்துக்குது. அது என்னமோ எல்லா வாழ்க்கையிலையும் அது உண்டு. அந்த டயத்தில் நாம் உக்காந்துருக்கணும் ஏகாந்தமாக, உன்னையே நினச்சி பூரணமாக ஆத்ம நிவேதனம். உங்களுடைய ஆத்மாவை அந்த சத்துக்கு உணவாக நிவேதனம் பண்ணுறீங்க. நீங்கள் ஆத்மா, அது பரமாத்மா. நீங்கள் நாமெல்லாம் பெண்ணு, அது பரம்பொருள். அதுதான் அந்த சாந்தி முகூர்த்தம்னு அன்றைக்கி சொன்னது. அந்த தத்துவங்களில் பண்ணி மேலே நடக்கிறது தான் இங்கே கீழே நடக்குது. அது அவ்வளோ உயர்வான சிந்தனையும் தத்துவமும் தத்துவார்த்தம் சார்ந்த விஷயங்கள். நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம கல்ச்சர் அவ்வளோ சயின்டிஃபிக். சனாதன தர்மம்னா சும்மா ஏனோ வந்தவன் போனவன் நாசிகம் பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு போயின்னு இருக்கீங்க பின்னாடி. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. வேதம் என்ன சொல்லுது?
குரு என்ன சொல்கிறாங்க, அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அவங்க சொல்கிறது தான் வேதம். அவ்வளோ சயின்டிஃபிக்காக வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் ஏகாந்தம் உக்காந்து இந்த ஏகாகிரம் தொடர 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 உங்களுக்குன்னு ஒரு டேட்டு கண்டிப்பாக குறிச்சிட்டுப்பான். ஏன்னா உங்களுக்கு ஆரம்பித்து வைக்கிறவன் முடிச்சு வைக்க மாட்டானா? உங்களை உள்ளே கொண்டு வந்தவன் வா உனக்கு முக்தி தரேன்னு சொல்லி தானே வேதாந்தத்துக்கு அழைச்சிட்டு வந்தான். அந்த வேதாந்தத்துக்கு அழைச்சிட்டு வந்தவன் நீ ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம். அப்படியே நீ சொன்னதை குரு என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுக்கிட்டே பின்னாடியே போ. அவரை கெட்டியமாக பிடிச்சிக்கோ, அவர் பாதையை கெட்டியமாக பிடிச்சிக்கோ. அவர் வாக் சக்தி தான் உனக்கு வழிகாட்டும். அப்படியே பயணம் செஞ்சுக்கிட்டதுன்னா எதிர்பாராமல் இருக்கிறது உத்தமம். எதிர்பாராமல் நீ பயணம் செஞ்சால் எதிர்பாராத நாளில் சடனாக உங்களை கபலீகரம் பண்ணுவார். இந்த சித்தானது சத்தோட பொருந்தும். சிவயோகம் சிவபோகமாக மாறி பிரம்மாமிர்ததாரா வர்ஷயதி பிரம்மானந்த அமிர்தம் உங்களுக்கு நிரந்தரமான ஆனந்தத்தை தரும். அதனால் அப்போ தான் நீங்கள் அகம் பிரம்மாஸ்மின்னு ஒத்துக்குவீங்க. அது வரைக்கும் குரு சொன்னாங்க, வேதத்தில் இருக்கு, அவன் சொன்னான் இவன் சொன்னான், இது உண்மையா பொய்யா சரியா தப்பா இப்படின்னு எல்லாருக்குமே குழப்பம் இருக்கும். எப்போ நடக்கும்னு சொல்கிறேன், எப்போ உனக்கு முக்தி நடக்கும்னு சொல்கிறேன். அடியேன் சொல்ல முடியும். அறிவு தான் காரணம். இறைவனுடைய முருகப்பெருமானுடைய கருணையும் உங்களுடைய முயற்சியும் அடியனுடைய தபஸும் எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும்போது எல்லாருடைய நோக்கமும் ஒன்று தானே. அந்த ஃபார்முலாவை தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். எந்த ஃபார்முலா? வந்த 12 ஆண்டுகளுக்குள்ளே ஒவ்வொருத்தவனுக்கும் 12 ஆண்டுகள் 8 ஆகணும், 6 ஆகணும், 4 ஆகணும், 2 ஆகணும். அப்படி பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்ணுறோம். மெய்ப்பொருளை அறியறதுக்கு ஏகாகிர சித்தம் தான் முக்கியம். அதனால் இந்த லிங்க்கு, வெளி லிங்க்கு, அனாவசிய லிங்க்கெல்லாம் கட் பண்ணு. அதுக்கு பதிலாக ஆடியோ கேளு. அது 4க்கு 4 உங்களை மேல் நோக்கிய ஊர்தவகதிக்கு அழைச்சிட்டு போகிறது. இந்த நிலையில் ஏகாகிரத்தில் நீங்கள் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டால் ஓங்காரத்தை ஜபிக்கணும், பிராணாயாமம் பண்ணணும். ஏன்னா சகிப்புத்தன்மை வேணும். தியானத்தில் சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்றைக்கோ ஒரு நாள் அவர் தரிசனம் கொடுக்க போகிறாரு, என்றைக்கோ உங்களை அடாப்ட் பண்ண போகிறாரு, என்றைக்கோ உங்களோட அவர் கலக்க போகிறாரு, 2 கலக்க போகிறாரு. அப்போ கலக்கிற வரைக்கும் உங்களுக்கு சகிப்புத்தன்மைக்கு தான் இந்த பிராணாயாமம், இந்த ஓங்காரம், குருவனுடைய அந்த வார்த்தைகள் சிரவணம். அப்போ கூட சிரவணம் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்போ தான் அகம் பிரம்மாஸ்மி உணர்வு வந்த பிற்பாடு தான் நீ கேட்டது கிடைக்கும். சர்வசித்தி நிலை கிடைக்கும், சர்வஜ்ய நிலை எல்லாம் புரியும். 2ஆச்சா? சர்வஜ்யன், சர்வசித்தி, சர்வேஸ்வர அனுபூதி. இந்த 3 தான் நீங்கள் அடைய வேண்டிய நோக்கம், அடைய வேண்டிய குறிக்கோள், அடைய வேண்டிய பயணம். இது புரியுதா? அப்போ அகம்பிரமாஸ்மி என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத நேற்று கொஞ்சம் சொன்னோம். இது வரைக்கும் எந்த உபநிஷத்தும் இதை சொல்லலை. இந்த உபநிஷத்தை ஏன் இவ்வளோ முக்கியமான உபநிஷத்து, இவ்வளோ சூக்ஷ்மமான உபநிஷத்து, ஏன் இதை யாரும் பேசாமல் மறைச்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இது ஆண்டவன் சித்தம், முருகன் கருணையினால் இதை நம்ம உள்ளே நுழைஞ்ச எல்லா அமிர்தங்களையும் வெளியில் எடுக்கிறோம். அதில் அகம் பிரம்மாஸ்மி மந்த்ரோ, அதை ஆத்ம மந்திரம்னு சொல்லிட்டாங்க. முன்னெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய உயிரினுடைய குரல் என்னன்னா அநாகதம், ஓங்காரம், நாதம், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஓங்காரத்தை சாதாரணமாக 2 காதை அடைச்சாலே, நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக அடைச்சாலே ஓங்காரம் உள்ளே கேட்கும். ஓங்காரம் எப்படி கேட்குதுன்னு அறியாதவங்களுக்கு ஷார்ட்கட் அது ஒரு பாயிண்ட்டு. 2வது, அது எப்பயுமே 24 மணி நேரமும் கேட்டுட்ருக்கு. 2வது பாயிண்ட்டு, நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற அறிவும் உணர்வும் வந்தால் தான் அனுபூத்தின்னு பேர். இப்போ நான் தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அங்கே இருக்குது, நீ இங்கே இருக்க. அது வரைக்கும் துவைத்தம் இருக்குது. துவைத்தம் இருக்கிற வரைக்கும் நான் கோச்சுட்டேன்னா நீங்கள் கோச்சிக்குவீங்க. அத்வைதம் ஆகிடுச்சு வச்சுங்க, எங்கள் ஜி தானே திட்டினார் அப்படிம்பீங்க. என்னை பற்றி யாராவது உங்கள்கிட்ட குறை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்? இப்போ உங்கள் குழந்தைங்க செய்கிறத நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா உங்கள் குழந்தை உங்களுடைய ரத்தத்துலேருந்து, நாடி நரம்புலேருந்து, வீரியத்துலேருந்து உருவானதுனால அது தவறே பண்ணாலும் நான் கேட்குறேன், சரி பண்ணுறேன், விசாரிச்சுட்டு சொல்கிறேன்னு விசாரிக்க ஆரம்பிப்பீங்களே தவிர டக்குன்னு கோப்பட மாட்டீங்க. அந்த நிலை எப்போ ஏற்படுனா நீங்களும் அதுவும் ஒன்றுங்கிற அறிவு. அது நீங்கள் தான் அது, அதுதான் நீங்கள்.
உங்களுடைய நல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு தானே இந்த சப்த தாதுக்கள்லேருந்து ஒரு தாதுவை எடுத்து தான் ரெண்டுத்தையும் சேர்த்து குழந்தை பண்ணி வச்சிருக்கேன் இறைவன். அது மாதிரி இறைவன் குரு சிஷ்யன் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு சமம். அது மாதிரி நிறைய தத்துவங்கள் இருக்குது. இப்போது இந்த அகம்பிரமாஸ்மிங்கிற அந்த இது ஆத்மாவுடைய மந்திரம். அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினுடைய மந்திரம். அது தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி சொல்ல, நான் இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் எப்போதும் இருக்கிறேன். அதுதான் அவர் சொல்லியிருக்கார். யாரும் இது வரைக்கும் சொல்லாத ஓங்காரத்துக்கும் அகர உகரம் மகரம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் பூகு பூக ஸ்வக அப்படி தான் அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ஓங்காரம் அகம்பிரமாஸ்மியை தான் ஓங்காரம் சொல்லுதுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இதில் முருகன் முன்னோடியாக இருக்கார், ஞானஸ்கந்தன் இல்லையா? அதனால அந்த கருத்துக்களை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம பேசுகிறோம், மறுத்தாங்கன்னா மறுத்துட்டு போட்டோம். மறுக்க முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. எல்லாம் உணர்வுலேருந்து வருது, உயிரிலேருந்து வரக்கூடிய ஆத்மாவின் குரல் இதெல்லாம். குமரன் வேதமே அப்படி தான் இருக்குது. முருகப்பெருமானுடைய டைரக்ட் குரல் தான் அது. நம்ம உடம்பை பயன்படுத்துகிறார், நம்ம வாக்கை பயன்படுத்துகிறார். அச்சா, இப்போ அந்த அகம்பிரமாஸ்மினி உள்ள சிவபோகம் ஆனதுக்கப்புறம் நடக்கிறதுனால அந்த மந்திரம் என்னெல்லாம் செய்யுதுன்னா, அது ஸ்வா ஆத்ம மந்திரம். எல்லா மந்திரங்களையும் தன்னோட ஸ்வாகா பண்ணுது. இப்போ மகா மந்திரம் இது வரைக்கும் காயத்ரி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் ஓங்காரம் தான் தாரகம் அப்படிங்கிறத இது பண்ணோம். ஓங்காரத்தான் அகம்பிரமாஸ்மி, அகம்பிரமாஸ்மி தான் ஓங்காரம். இதில் குழப்பம் இருக்கா? டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஓங்காரம் இது உயிரினுடைய குரல். உயிர் என்ன சொல்லுது? நான் இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே. நான் சொல்லுதில்ல, நான் சொல்லும் போது அது அகங்காரமாக இருக்கும். நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்லுதில்ல, அதுதான் அகம்னு அர்த்தம், அதுதான் உயிர்னு அர்த்தம், அதுதான் ஆத்மான்னு அர்த்தம். அது புரியுதில்ல வித்தியாசம்? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதில்ல? ஓங்காரம் சொன்னாலும் ஒன்று தான், அகம்பிரமாஸ்மின்னு சொன்னாலும் ஒன்று தான். அகம்பிரமாஸ்மிங்கிறது ஆத்ம மந்திரம்னு வேதமே சொல்லிடுச்சு. நான் சொல்ல அடியனுடைய சொந்த கருத்து இல்லை, ஸ்வாத்ம மந்திரம் அப்படி. அதனால தான் இன்றைக்கி குரூப்பில் அந்த வார்த்தையை மந்திர வார்த்தைன்னு போட்டு ஸ்வாத்ம மந்திரம்னு எழுதி போட்டிருக்கேன். அதை நீங்கள் நோட்டில் எழுதிங்க எடுத்து. அதெல்லாம் முக்கியமான வார்த்தை. ஸ்வாத்ம மந்திரம் அப்படின்னு சொன்னால் அகம்பிரமாஸ்மின்னு அர்த்தம். அகம்பிரமாஸ்மி யாரும் சொல்லி வரதில்லை, யாரும் உபதேசித்து வரதில்லை. எப்போ அது தன்னை இறைவனாக உணருதோ அப்போலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ யாரும் அதை தடுக்க முடியாது. அது பெருமைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, தற்புகழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டாலும் அவன் பார்வையில் இருக்குது, அவன் அறிவீனத்தில் இருக்குது. அவன் இந்த சூரியனை பார்க்குற பன்னிகள் சூரியனை பார்க்காது. ஏன்னா அந்த மேன்மையான அந்த உயர்வான அதுக்கு பார்வை அதுக்கு இல்லை, கீழே தான் பார்க்கும். ஆனால் மானுடர்கள் சொல்கிறத நமக்கு ஏற்றுக்கணும்னு இல்லை. வேதம் சொல்கிறது தான் நமக்கு சத்திய வாக்கு, குரு வாக்கு, சத்திய வாக்கு, பிரம்மத்தினுடைய வாக்கு. அதனால் அகம்பிரமாஸ்மி மந்திரோ அயம் சர்வ வியாதீன விநாசையேத, எல்லா வியாதிகளையும் போக்கும். அகம்பிரமாஸ்மி மந்திரோ அயம் சர்வசோகம் விநாசையேத், எல்லா சோகத்தையும் நீக்கும். அகம்பிரமாஸ்மி மந்திரோ காமாதீன், எல்லா ஆசைகளையும் விநாசையேத் எரிக்கும். அகம்பிரமாஸ்மி மந்திரம் குரோத சக்தி, கோபத்தை ஷனாத்து விநாசத்தை, ஒரு செகண்டில் கோபத்தை நீக்கும். அகம்பிரமாஸ்மி மந்திரோ அயம் சர்வ சித்தவிருத்தி, சித்தத்திலேருந்து எண்ணங்கள் வருதில்ல, அதான் சித்தவிருத்தி. யோக சித்தவிருத்தி நிரோதகன்னு ஒரு வாக்கியம் இருக்குது. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அடியேன் பேசியிருக்கேன். இந்த அளவுக்குலாம் ஆழமாக பேச மாட்டேன் இப்போது, ஏன்னா எல்லாருமே புதுசு ஒரு இதுவாக பேசுவேன். ஒரு இன்ட்ரோவாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குன்னு ஒரு அறிமுகமாக இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லாமே இன்ட்ரோ கிளாஸ் தான் போயின்ட்டுருக்கேன். இந்த 108 உபநிஷத்து வர வரைக்கும் இன்ட்ரோ கிளாஸ் தான். அப்புறமா 108 முடித்தோடனே 108 மந்திர வார்த்தை கொடுப்பேன். போதும், அந்த 108 மந்திரத்தில் நீங்கள் மந்திர வார்த்தையில் நின்னாலே உங்களுக்கு முக்தியும் சித்தியும் உறுதி செய்யப்படுகிறது. இப்போது அகம் பிரம்மாஸ்மி சித்தவிருத்தி நிரோதக அகம் பிரம்மாஸ்மி, இந்த நிருத்தம்னு சொன்னேன்ல, நிருத்தம் எல்லாத்தையும் நிறுத்திடும். மனமான சித்தானது பிரம்மனிஷ்ட இடம், தன்னுடைய இடத்துல தான் உக்காந்துரும், தான் வீட்டில் தான் உக்காந்து எஜமானியாக இருக்கும். புரியுதா சொல்கிறது? இது வரைக்கும் வெளியில் வந்துடுச்சு,
திரும்ப உள்ளே போகிற வரைக்கும் அது வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. இப்போ தன்னுடைய இடத்துக்கு வந்துடுச்சு. அது சித்தானது சத்துள்ள நுழைஞ்சிடுச்சு. அங்கே எப்படி உட்காந்துருக்குன்னு கேட்டால் நல்லா தன்னுடைய இடத்துல ஸ்ட்ராங்காக உட்காந்துரு. அது பேர் பிரம்மனிஷ்டன்னு பேர். சம்சிதம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் நான். சம்சிதம் நன்றாக அமர்ந்திருத்தல். அதனால் அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ சங்கல்பாதீன்னு எல்லா சங்கல்பங்கள். இப்போ சித்தத்துலேருந்து எண்ணங்கள் வந்துச்சு, அப்புறம் அது வந்து குறிக்கோளாக மாறிச்சுல, அதுதான் சங்கல்பம்னு வேறு. அந்த யோக பாஷையில் சங்கல்பம்னா இந்த அர்த்தம். அதே அர்த்தத்தை இங்கேயும் பக்தி யோகத்துலையும் யூஸ் பண்ணலாம், வேதாந்தத்துலேயும் யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் ஒரே அர்த்தம் தான் கொடுக்குது. அதனால் சங்கல்பம் எல்லாத்தையும் விநாசையே அழிக்கிறதே. கோடி தோஷம், இத்தனை வரைக்கும் கோடி ஜென்மா எடுத்திருக்கோம், கோடி தோஷம் இருக்குது, அதையும் விநாசையே. அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ சர்வதந்திரங்கள், எத்தனை தந்திரங்கள்லாம் இருக்குது, எத்தனை சூழ்ச்சிகள்லாம் இருக்குது, எத்தனை சதியெலாம் இருக்குது, எத்தனை ஐடியாலஜிலாம் இருக்குது, எல்லாத்தையும் விநாசையே. பார்த்தீங்களா மந்திரத்தினுடைய சிறப்பு? நீங்கள் சொல்ல வேணாம், அதுவே சொல்லும். எப்பயுமே என்னுடைய பாயிண்ட், இப்போ என்னுடைய பாலிசி எப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நான் தொட்டதே எளிமையான வழியில் தான் தொடுறேன். ஷார்ட்கட்டாக இருக்கும், எல்லாருக்கும் பொருந்துறதா இருக்கும், அது சத்தியமாக இருக்கும். அதனால தான் அது எல்லாமே ஜெயிக்குது, இல்லைன்னா ஜெயிக்காது. எல்லாம் ஆச்சரியப்படுறானுங்க. எப்படி பார்த்தா நம்ப முடியல, அவரை பார்த்தா நம்ப முடியல, இவரா அப்படிம்பாங்க. எனக்கு சிரிப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு ஒருத்தன் அப்புறம் ஆச்சரியப்படுறான்ல, அதை பார்த்து ரசிப்பேன் நான். புரியுதா சொல்கிறது? அதனால் ஞானம் என்ன பண்ணுது? தத்துவ விசாரம் பண்ணி வாசனாசயத்தையும் மனோநாசத்தையும் பண்ணுது. அதனால் என்ன கிடைக்குது? என்லைட்மெண்ட்டும் தரிசனமும் கிடைக்குது. வெளிச்சம் வந்துருச்சு, இருட்டு போச்சு. ஏகாகிர சித்தம் என்ன கொடுக்குது? வாசனாசயம் மனோநாசம் பண்ணிச்சா, அது பஞ்சக்லேஷங்கள் போச்சா, இது என்ன பண்ண? சிவபோகத்தை ஏற்படுத்துது. அது பேர் நிருத்தம்னு பேர். சிவயோகம் சிவபோகத்தை ரெண்டு காரியத்தை நிருத்தம், அதுதான் தியானத்தில் நடக்கிற விஷயம். விசாரம் வாசனாசயம் மனோநாசம், தியானம் சிவயோகம் சிவபோகம். புரியுதா? இல்லைன்னா தரிசனம் வரைக்கும்னா அது ஒரு நிலை தான். தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒரு நிலை தான், அது இறைவன் ஆகிறது இல்லை, இறைவனை பார்த்துட்டேன். புரியுதா? அது வரைக்கும் துவைத்தம் தான். அது வரைக்கும் நீ அறிவு நிலையில் தான் இருக்க, சைத்தன்யமாக தான் இருக்க, சித்தா தான் இருக்க. நீ வந்து அதோட சேர்றதுக்கு தான் நீ உட்கார சொல்கிறார் குரு. ஏகாகிரமாக ஏகாந்தமாக உட்காருன்னு சொன்னார். அப்படி ஏகாந்தமாக உட்காந்து அவர் பேச்சை நம்பி உட்கார உட்கார நாளாக நாளாக அந்த டைம் அண்ட் ஸ்பேஸை கழிக்கிறதுக்காக அது உட்கார வைக்குது. அதுக்கப்புறம் அதுதான் நம்மளை தொடுது. நம்ம சிவயோ போகத்துக்காக காத்திருக்கணும், அதுதான் நம்மளை வந்து தொடுது. அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குது, அது வரைக்கும் தியானம் பண்ணணும், அது வரைக்கும் டெஸ்டிங் இருக்கும். புரியுதா? இது ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கணும். இப்படி தான் இந்த முக்திங்கிறது, சால்வேஷனுங்கிறது, என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது எல்லாம் இதுதான். சமாதிங்கிறது எல்லாம் இதுதான். இப்போ அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் சர்வதந்திரங்களை விநாசையே. அடுத்தது அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ அயமாத்மா அஞ்ஞானம் விநாசேத். அஞ்ஞானங்கள் எல்லாத்தையும் நீக்குது. அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ அயம் ஆத்மா ஆத்மலோக ஜெயப்பிரதக. உன்னை நீ இது வரைக்கும் வெல்ல முடியலன்னு சொன்னல, உன்னையே நீ வெல்ற, இந்திரியங்களை வெல்ற. ஜெயேந்திரர் விஜயேந்திரர் இந்திர ஜெயம் இந்திரிய விஜயம் அப்படின்னு உங்களை நீங்கள் வெல்றீங்க. இது நாள் வரைக்கும் காமத்துக்கும் குரோதத்துக்கும் அடிமையாக வாழ்ந்துட்டு இருந்தோம், வாழ்க்கையே அடிமையாக வாழ்ந்துட்டு இருந்தோம். எவ்வளவு கட்டுகளை கட்ட முடியுமோ அத்தனை கட்டுகளை போட்டு நம்மளை கட்டி வச்சுருந்துச்சு. நாம் இப்போ தான் விடுதலைக்காக சுவாமிகிட்ட அப்ளிகேஷன் போட்டு காத்திருந்து குருவை பிடிச்சி சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி தியானம் பண்ணி தத்துவ விசாரம் பண்ணி என்ன நடக்குது ஞான யோகத்தில் தெரியும்ல, அதை சொல்கிறேன். ஞானம் இருந்தால் தான் தியானம் சித்திக்கும். ஞானம் இல்லாத தியானம் நீ உட்காருப்பா, நான் சொன்ன கேள்வி உட்காருப்போ அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க? ஆனால் இதுக்காக தான் இது நடக்குது, இதனால தான் இது நடக்குதுன்னு ஸ்டெப்ஸு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுதா இல்லையா வேதம்? அதான் ஞானத்தினுடைய தனி சிறப்பு. புரியுதா? பிளைண்டாக இல்லாமல் தெளிவாக உட்காந்துருக்கீங்க. ஸோ ஆத்மலோக ஜெயப்பிரதம், உங்களை நீங்கள் வெல்லக்கூடிய அந்த வெற்றியை கொடுக்குது அகம் பிரம்மாஸ்மி மந்திரம். அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் அயம்
பிரத்தர்க்கிய சுகப்பிரதக ஒரு இதுவரைக்கும் அனுபவிக்காத சுகத்தை, கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சுகத்தை தருகிறது. அஜடத்துவம், ஜடத்துவத்தை நீக்கி ஸ்பூர்த்தி கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது. பிரயச்சதி எம் பிரம்மாஸ்மி மந்திரோ அஜடத்துவம் பிரயச்சதி, ஸ்பூர்த்தி கொடுக்குது. அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ அனாத்ம அசுர மர்தனக, உங்களுக்கு உபாதிகளாக இருந்து தொல்லை பண்ணிச்சில்ல உங்களை, இறைவனோட சேர விடாத மனம் சித்தம் புத்தி அகங்காரம், அந்த அசுரர்களை எல்லாம் மர்தனம் பண்ணுது, எரிக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ அனாத்ம ஐக்கிய கிரீன்ஹ வஜ்ரோ, வஜ்ரோ அனாத்ம ஐக்கிய கிரீன் ஹரேத். அனாத்மான்னு சொல்லக்கூடிய உபாதிகள் இருக்கு இல்லையா, மாயை, அந்த மாயைங்கிற மலையை அதை இடிக்கக்கூடிய வஜ்ராயுதமாக அது இந்த மந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ அசுரான் ஹரேத், எல்லா அசுரர்களையும் எரிக்கிறது, தோற்கடிக்கிறது. அயமாத்மா அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ சர்வம் ஸ்தான மோக்ஷயதி, எல்லா சாதகர்களுக்கும் மோட்சத்தை கொடுக்கிறது. ஏன்னா இமயமலையெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் படித்தானோ படிக்கலையோ அவங்க குரு அவனுக்கு ஸ்ட்ராங்காக அவனை போட்டு கொடுத்துருவார். அகம் பிரம்மாஸ்மின்னு ஜெபம் பண்ணு போ. ஆனால் அவன் அப்படி ஒன்றும் டக்குன்னு கேட்டோன்னே கொடுத்துட மாட்டார். மந்திர உபதேசம் தீட்சைலாம் டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? அவன் வேல்யூ இல்லாமல் அது செயல்படுத்த முடியாமல் போயிடுவான். அவன் நல்லா தேடி கண்ணில் ரத்தம் வந்து உயிரே விட்டுருவேன், எனக்கு இந்த மந்திரத்தை கொடுக்கல, நான் 35 வருஷமாக 40 வருஷமாக அப்படிலாம் சொல்லிட்டு அலையிறானுங்களே, நிறைய பேர் சொல்லிட்டு அலையிறாங்கல்ல. 40 வருஷமாக கேட்குறேன், நான் ஆன்மீகத்தில் 50 வருஷமாக இருக்கேன், 70 வருஷமாக இருக்கேன், 90 வருஷமாக இருக்கேன். அவன் இந்த ஜென்மாவில் உள்ளதான் சொல்கிறான். அவன் ஏற்கனவே எத்தனையோ ஜென்மாவில் தொடர்ந்து வந்திருக்கிறான். 40 வருஷமாக கேட்குறேன், எல்லா உபநிஷத்தும் இந்த மாதிரி ஆழும் தெரியாது. இந்த சாரே சொன்னார் பார்த்தீங்களா, நான் அகம்பிரமாஸ்மி பல முறை கேட்டிருக்கேன், அதுக்கு அர்த்தம் யாரும் சொல்லலைன்னு. டைரெக்டாக அர்த்தம் வந்து நான் பிரம்மமாக இருக்கிறேன் தான். நான் பிரம்மம்னா என்னன்னா அன்பு, கருணை, ஆனந்தம், அதான் பிரம்மம். வேறு என்ன? அது என்ன பண்ணும்? நல்லது பண்ணுமா, தீங்கு பண்ணுமா? அன்பு இருந்தாலே நல்லதான் பண்ணும், சந்தேகமாக பட வேண்டாம். அன்பு யார் கொடுக்குறான்னா இறைவன் கொடுக்குறான், அம்மா அப்பா கொடுக்குறாங்க, குரு கொடுப்பாங்க. புரியுதா? சர்வாம்ஸ்தான மோக்ஷயதி, எல்லா முமுட்சுகளுக்கும் மோட்சத்தை கொடுக்கறது எது? அகம் பிரம்மாஸ்மி. அது பேர் ஸ்வாத்ம மந்திரம்னு பேர். அதோடைய இன்னொரு வார்த்தை தான் ஓங்காரம். அந்த அநாகதம், நாதம், இந்த நிறைய வார்த்தைகள் இருக்குது. உத்கீதம், பிரணவம், சாமம் எல்லாம் இந்த அகம் பிரம்மாஸ்மியினுடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம். புரியுதா? அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ அயம் ஞானானந்தம் பிரயச்சதி, உங்களுக்கு ஞானானந்தத்தை கொடுக்குது, அப்புறம் யோகானந்தத்தை கொடுக்கும், அப்புறம் பிரம்மானந்தத்தை கொடுக்கும். முதல்ல ஞானானந்தம் தான், முதல்ல அறிவுக்கு உங்களை கொண்டு வரும். இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க? மனசில் இருந்தீங்க. அது டக்குன்னு கீழே போகும், டக்குன்னு மேலே போகும், என்ன வேணாலும் பண்ணும் மனசு. ஏன்னா அதுக்கு அறிவு இல்லை. மனசில் நிற்கிறவன் மனுஷன். மனுஷன்னா பெரிய ஆள்னு நினச்சிக்காதீங்க. எப்போ அவன் புரோமதிக்கு வந்து அறிவுக்கு வரானோ அப்போ தான் அவன் தேவனாகிறான். எப்போ அவன் சகசிராரத்துக்கு போய் சிவபோகம் பண்ணுறானோ அப்போ தான் அவன் இறைவனாகிறான். இந்த ஒரு ஜான் தானே இங்கேருந்து போக முடியலையே. நாபிலேருந்து ஒரு ஜான் தான் ஹிருதயம், வரமாட்டானே. ஹிருதயத்துக்கு வந்தால் தானே தான தர்மம் பண்ண முடியும். தான தர்மம் பண்ண மாட்டேன், மற்றவங்களுக்கு விளக்கேற்ற மாட்டேன்னு இருந்தால் மேலே ஏற முடியாது முடியாது முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தட்சணா, நீங்கள் தட்டில் தட்சணைன்னு சொல்லி போடுறது எல்லாம் முக்தி கொடுன்னு அர்த்தமா? இவ்வளோ நாள் தட்டில் நீங்கள் போட்டுட்டு தான் இருந்தீங்க, பெருசாக கொடுத்துட்டு தான் இருந்தீங்க, ஆனால் அர்த்தம் தெரியாது. இப்போ தெரியுது அர்த்தம். தட்சிணானா முக்தி கொடு அப்படின்னு கங்கணம் கட்டுறீங்க நீங்கள். ₹1, ₹10, ₹100, ₹1,00,000. அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ அயம் ஞானானந்தம் பிரயச்சதி, எனக்கு ஞானானந்தத்தை கொடுக்கறது. இது கொடுக்கறது சப்தகோடி மகாமந்திரம். நீ 7 கோடி மகாமந்திரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் விட இதுக்கு இணையானது அல்ல. இது அதற்கும் மேலானது. சப்தகோடி மகாமந்திரத்துக்கும் மேலானது அகம் பிரம்மாஸ்மி. பார்த்தீங்களா, அகம் பிரம்மாஸ்மி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கானுங்க, வெளியே சுற்றி கிடக்கிறானுங்களே.
மந்திரம் என்ன சொல்லுது? சொல்லுது, ஜபிக்க சொல்லுது. இல்லைம்மா வந்த கொஞ்ச நாளே என்னப்பா நீ தியானம் பண்ணுறேன்னா என்ன ஜபிக்கிற அப்படின்னா, நான் அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் ஜபிக்கிறேன்னு. ஆனால் அது கண்டினியூ பண்ண முடியாது. அந்த அறிவோடு பண்ணணும். எந்த அறிவோட? இதனுடைய வேல்யூ தெரிஞ்சு பண்ணுனா அது நீடிக்கும். இது ஒரு நிலை, இது செயற்கை. என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை என்னது? உள்ளே போய்ட்டு அதுவே ஜபிக்க ஆரம்பிக்கணும். எது ஈஸி? எனக்கு உள்ளே போகிறது தான் ஈஸி. நல்லா புரிஞ்சுக்குங்க. எதுவுமே பார்க்காத, கேட்காத, பேசாதன்னெலாம் சொல்லாத. அதுக்கு ஒரு நிலை இருக்குது. அந்த பாயிண்ட்டை தொட்டால் சிவயோகம், ஒரு பாயிண்ட்டை தொட்டால் சிவபோகம், ஒரு பாயிண்ட்டை சொன்னால் உலகை வெல்லும் பேரறிவு, ஒரு பாயிண்ட்டை தொட்டால் சர்வசித்தி. எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. நம்ம பயணிக்க நமக்கு நேரமே இல்லை. நம்ம எவ்வளோ முக்கியமான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் நேரத்துக்கு வரணுங்கிற முடிவுக்கே வந்திருக்கோம் பல ஜென்மாவுக்கு அப்புறமா. இனிமேல் என்னைக்கு சிரவணம் பண்ணி 1400 ஆடியோவும் கேட்குறது, என்னைக்கு ஏகாந்தத்துக்கு போகிறது, என்னைக்கு வெஜிடேரியனாக மாறுறது, பல கணக்கு இருக்கா இல்லையா? இதுலேருந்து தெரியுதுல ஜென்மா நிறையா இருக்குன்னு. பார்த்தோன்னே சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கி ஸ்கேன் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கேன். ஜென்மகோட்டி சதப்பிரதம். ஜென்மகோட்டி, நீ 100 கோடி ஜென்மம் எடுத்த பாவங்கள்லாம் இருக்குல்ல, பிறவிகள்லாம் இருக்குல்ல, எல்லா பாவத்தையும் எரிக்குது இந்த மந்திரம். ஜென்மகோட்டி சதப்பிரதம். 100 கோடி ஜென்மா எடுத்த பாவங்களையெல்லாம் இந்த மந்திரம் எரிக்கிறது. சர்வதந்திரான் சமுருத்திய. இது வரைக்கும் நீ என்னென்ன தந்திரம்லாம் பண்ண, இங்கே போனேன், அங்கே போனேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், எல்லாத்தையும் விட்டு தொலை. மந்திரம் சொல்லுது பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. சர்வதந்திரான் உத்ஸ்ருஜ்ய. எல்லா தந்திரங்களையும் விட்டுரு. அங்கே போனால் இது நடக்கும், அங்கே போனால் அது நடக்கும், அங்கே போனால் அது கிடைக்கும், இங்கே போனால் இது கிடைக்கும், அதெல்லாம் விட்டுரு. உக்காரு. ஏத்தம் மந்திரம் சமபியத்தே அபியசே. இந்த மந்திரத்தை சரியாக உட்கார்ந்து ஜபம் செய்வாயாக. கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு முக்கியமான வேலை இருக்குது. நமக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், கடைக்கு போகணும். சொல்லிச்சா? ஏத்த மந்திரம் அபியசேத். நன்றாக அபியாசம் செய்வாயாக. இது என்ன தரும்? கடைசியாக இறுதி சத்யோ மோக்ஷ ஆப்னோதி. உனக்கு சாயுஜ்ய விடுதலையை கொடுக்கும். முக்தி, கிரம முக்தியில் சாலோகம், சாரூபம், சாமீபியம், சாயுஜ்யம்னு அந்த சாயுஜ்ய நிலையை உனக்கு நாத்திர வேறு எதுவும் கொடுக்காது. இதுதான் உனக்கு கொடுக்கும். சந்தேகம் அன்வப்பி, சந்தேகப்படாத அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். அப்போ தத்துவ விசாரம் எதுக்கு பண்ணுறோம்? தத்துவ விசாரம் எதுக்கு பண்ணுறோம்? யாருமே சொல்ல மாட்டீங்களா? வாசனாசயம், மனோநாசம், இருட்டு போகிறது. தத்துவ விசாரம் எதுக்கு? அந்த வாசனை இருக்குல்ல, அதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறது. நிரூபிச்சுதா இல்லையா? இவ்வளோ நாள் நம்ம எண்ணங்கள் போயிட்டு இருந்தோம், அதை நம்பி போயிட்டு இருந்தோம், செயல்பட்டு இருந்தோம், தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் குரு பிடிக்கணுங்க. முதல்ல குருவை பிடிக்கணும், புண்ணியம் செய்யணும், குருவை பிடிக்கணும், குரு சேவா பண்ணணும். அச்சா, தத்துவ விசாரம் வாசனாசயம், மனோநாசம். வாசனாசயம்னா பதிவுகள் எல்லாத்தையும் பொய்யன்னு நிரூபிக்கிறது. நல்ல பதிவுகள் இருக்கா? வரவேற்கிறோம், புண்ணியத்துக்கு கொண்டு போயிடலாம். அதுதான் அகம் பிரம்மாஸ்மி மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கிறது தான் ஏக தத்துவ அபியாசம் சொல்லக்கூடிய ஓங்காரத்தை ஜபிக்கிறது. புரியுதா? அதனாலே மனோநாசம் ஏற்படும். பல விதில் மனோநாசம் ஏற்படும். நம்ம வேதாந்தப்படி மனோநாசம், வாசனாசயங்கிறது ஒரே ஜென்மாவில் எத்தனை கோடி ஜென்மா, 100 கோடி ஜென்மா, 1000 கோடி ஜென்மாவாக எடுத்திருந்த எல்லா பதிவுகளுக்கும் நெருப்பு வைக்கலாம். நெருப்பு வச்சா தான் நீ திரும்ப பிறக்க மாட்டேன். மனித பிறவியில் செஞ்ச பாவங்கள்லாம் நீக்கியாச்சு. எரும மாடாக பிறந்தோமே, அப்போ செஞ்ச பாவம்லாம் இருக்குன்னா எரும மாடாக பிறக்கணும் மறுபடி. அதனால் என்ன பண்ணுது? அது மொத்த வாசனாவுக்கும் நெருப்பு வச்சிடுது. ஆச்சா? இப்போது 167வது மந்திரம். அதாவது இதோட இந்த 166ஓட 166ஓட இந்த 3வது சாப்டர் முடியறது. ஆச்சா? நாளைக்கு
அதாவது அடுத்து 4th சாப்டர். இன்னும் 10 minutes இருக்குது, பார்க்கலாம். அடுத்த கேள்வி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு கேள்வி கேட்டார், முருகன்னா சும்மாவா, முருகன்னா சும்மாவா. முதல் கேள்விக்கு 166 மந்திரம் பேசியிருக்காரு சுவாமி. கேட்டது முருகப்பெருமான், சொல்கிறது பரமேஸ்வரன். அதோட இப்போ கிளியராக இருக்குமே, உங்களுக்கே கிளியராக இருக்கும். இந்த விசாரமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த மந்திரத்தில் அடியான் பேசுகிறதெல்லாம் நேரடியாக இல்லை, மறைமுகமாக அதெல்லாம் இருக்குது. புரியுதா? யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்குன்னா முருகன் தான் சொல்லி கொடுத்தாரு, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இப்போ எல்லா ஆடியோவும் அவர் தான் சொல்லி கொடுத்தது. புரியுதா? இப்போ 3வது சாப்டர் முடிகிறது. 4வது சாப்டர் 167வது மந்திரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 10 நிமிஷம் என்ன பார்க்க முடியுமோ பார்க்கலாம். குமாரக ஆரம்பிக்கிறார் கச்சேரியை. பரமேஸ்வரனை பப்ரச்ச கேட்டார். ஜீவன் முக்த விதேக முக்த, முக்கியமான கேள்வி தான், எல்லா கேள்வியுமே ஸ்ட்ராங்கான கேள்வி. ஜீவன் முக்தனா என்ன, விதேக முக்தனா என்ன, சிதி புருகீத, இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். தனியாக தான் போயிருக்காரு, எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். சஹ வாச்ச, அவனுக்கு சொன்னார். பரக, பரம்பொருள் சொன்னார். சிவக, சிவப்பரம்பொருள் சொன்னார். என்ன சொல்கிறாரு? ஜீவன் முக்தனா என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. சித்த ஆத்மா அகம் பரமாத்மா அகம், இதுதான் பாயிண்ட்டு. இது மகா வாக்கியம். இது வாக்கியம் மகா வாக்கியம். என்னது? சித்தாத்மா அகம் பரமாத்மா அகம். சித்துனாதான் சத்துனாதான், நீயும் நான் தான், நானும் நான் தான். அதான் சித்தாத்மா அகம் பரமாத்மா அகம். இந்த வாக்கியத்தை எழுதிங்க. சித்துனாதா சித்தாத்மா அகம் பரமாத்மா அகம். இதெல்லாம் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் படிக்காதவங்க தான் இந்த சித்த விசாரம் பண்ண மாட்டுறாங்க. இந்த மாதிரி மந்திரங்களை படித்தா மந்திரமே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி க்ளீனாக சொல்லி வச்சுருக்கேன். நம்ம போய் பார்க்காம இருட்டில் இருந்துக்கிட்டு தேடுறோம் கடவுள் எங்கே இருக்காரு எப்படி இருப்பாருன்னு. இப்போ மொத்த மந்திரத்தையும் மொத்த உபநிஷத்தையும் நம்ம பார்க்குறதுக்குள்ள ஓரளவுக்கு நாமளும் தெளிவாகிடுவோம். இந்த வேதாந்தமே எளிமையாகிடும். யாரும் இது புரியலன்னு சொல்ல முடியாது. 12 ஆண்டுகள் மோர் எனஃப் என்னை பொறுத்த வரைக்கும், உத்தம அதிகாரிகளுக்கு. கண்டிஷன் அப்ளை. அப்புறமா அன்றைக்கி நீ சொன்னீங்க எலிமொழியை வச்சுக்கிட்டு ஏதாவது கேள்வி கேட்டால் கேட்பான் அவனை. அதனால் சிதாத்மாகம், சித்துன்னு சொல்லக்கூடிய உணர்வும் நான் தான். பரமாத்மாகம், சத்துன்னு சொல்லக்கூடிய அன்பும் நான் தான், ஆனந்தமும் நான் தான். சித்தும் நான் தான், சத்தும் நான் தான். சிதாத்மாகம் பராத்மாகம் நிர்குணாகம். எனக்கு பாருங்கள், இந்த சகுன வழிபாடுலாம் பண்ணுறாங்கல்ல, இந்த மந்திரத்தையெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் விட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொள்கையில் நிற்கிறாங்க நிறைய பேர், இந்த பேசக்கூடிய மகானுபாவுக்கெல்லாம். அதனால தான் இந்த உபநிஷத்துலாம் கையில் எடுக்கிறது இல்லை. உபநிஷத்து எல்லோரும் பேச மாட்டாங்க, தெரியுமில்ல? தமிழ்நாட்டில் உபநிஷத்து பேசுகிறவங்க எண்ணிடலாம், நீங்கள் 10 பேர் கூட கிடையாது. ஏன்னா அது இவங்க முதல்ல புரிஞ்சிருக்கோம். அதை எடுத்து சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு ஆளே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. நீ சொன்னால் தானே கேட்பாங்க, நீ சொல்லணும், முதல்ல சொன்னால் கேட்பாங்க. அது ஒரு நாளில் சொன்னால் கேட்க முடியாது. மற்ற விஷயம் மாதிரி கதை இல்லை. ராமாயணம் மகாபாரதம்லாம் கதை சொல்லி உங்களுக்கு தத்துவங்களை சொன்னாங்க. இது கதை இல்லை, நேராக ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் ராமாயணம் மகாபாரதம் எழுதப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுங்க. அதெல்லாம் என்னது? ஸ்மிருதி. இது ஸ்ருதி. அதனால் இது மந்திரமாக இருக்கிறதுனால டெக்னிக்கலாக இருக்குது. புரியுதா? இது சூக்ஷ்மம், அது ஸ்தூலம். ஸ்தூலம் புரிஞ்சவங்க ஸ்தூலம் புரிஞ்சுங்க, சூக்ஷ்மம் தெரிஞ்சுக்கிறவங்க சூக்ஷ்மம். எல்லாம் தான் அறிவு தான், புண்ணியம் தான் வேலை செய்யுது. இப்போ சிதாத்மாகம் பரமாத்மாகம் நிர்குணாகம் சொல்லிடுச்சா? ஜீவாத்மாவும் நான் தான், பரமாத்மாவும் நான் தான். எனக்கு எந்த குணமும் கிடையாது. எனக்கு எந்த குணமும் கிடையாது. நிர்குணம், எந்த வடிவமும் கிடையாது. சொரூபம் என்ன? அன்பு, சத்து, நல்லவன், இருப்பு, இருக்கிறேன். நிர்குணாகம் பராத்பரக, அதாவது பராத்பரகனா துரியத்தின் அப்பால் இருக்கேன். இப்போ நாம் மனுஷன் துரியம் வரைக்கும் தான் பேசுகிறோம். அது லிமிட்டட்.
இந்த உடம்புக்குள்ளே நம்ம இருக்கோம், கைதியாக இருக்கோம், ஒரு இடத்துல லாக் ஆகியிருந்தோம். இப்போ 7 ஆதார சக்கரத்துக்கும் மேலும் கீழே ஏறி இறங்குறோம். உலகம் புரியுது, கடவுள் புரியுது, ஜகத்து புரியுது. நம்மை நாமே நன்றாக அறிகிறோம், ஜகத்தை அறிகிறோம், பிரம்மத்தை அறிகிறோம். ஆனால் நம்ம எதுவாக தான் இருக்கோம், லிமிட்டடாக இருக்கும். இந்த உடம்பை விட்டு வெளியில் வந்தோம்னா அது பேர் துரியாதீதம்னு பேர். அதுதான் சமஷ்டி நிலை. இப்போ நம்ம வெஷ்டி நிலையில் இப்போ தியானம் பண்ணுறவனுக்குலாம் சமஷ்டி நிலை கிடைக்காது, வெஷ்டி நிலை தான் கிடைக்கும். தியானம் பண்ணுறாங்களா, வெஷ்டி நிலையில் அவன் முக்தி அடைஞ்சிருவான். ஞானம் இருந்தால் தான் துரியத்தை விட்டு வெளியில் வருவாங்க. அதாவது அனுபூதி இந்த நான் சொன்ன இல்லையா, அகம்பிரமாஸ்மி அந்த 2 கலந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பரந்த இது வரும். இந்த வார்த்தையெல்லாம் வரும். சித்துநாதான் சத்துநாதான் அப்படிங்கிற நிலை வரும். அப்போ எனக்கு உருவம் கிடையாது. இப்போ நான் இவ்வளோ பெருசாக இருக்கேன், ஆகாயத்துக்கு உருவம் இருக்கா? ஆகாயத்தை வரையினா என்ன பண்ணுவீங்க? ஆகாயத்தை உங்களால் வரைய முடியுமா? நீங்கள் வரைஞ்ச மேகம் இப்படி போட்டுட்டு பாருங்க, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு இப்போயே தெரியுது பாருங்கள். ஆகாயத்தை வரைனா என்ன பண்ணுவான்? நம்ம ரட்சிதா பென்சில் எடுத்து இப்படி போட்டு ஒரு இப்படி போட்டு ப்ளூ கலர் அடித்து விட்டான்னா என்னது? அது வடிவம் இருக்கா? வடிவம் கிடையாது. அது சூக்ஷ்மமாக தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் காட்ஸ் துகள்லாம் இருக்குது. காட்ஸ் பார்ட்டிகல்னு இல்லை, ப்ளஸ்ஸு மைனஸு. இன்னொன்னோட சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? மேலே ப்ளஸ் இருக்கான், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக மேலே தான் இருக்கான், கீழே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கான் பூமியில். இப்போ ஆண் பெண்ணுன்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. பூமியை சக்தியாகவும் ஆகாசத்தை சிவமாகவும் சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்டாக சயின்ஸும் அதை ஒத்துக்குது. ஆமாம், இந்தியன் சொல்கிறதெல்லாம் கீழே வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது, மேலே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அப்போ எண்ணங்கள் மேல் நோக்கி போகணும். அதனால தான் கோபுரங்கள் டவர் தானே. கோபுரம்னா என்னது? இந்த பிரபஞ்சத்துலேருந்து ரிசீவர் பண்ணக்கூடிய ஆண்டனா தானே கோபுரங்கள். தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஏன்? தமிழ்நாட்டில் அங்கேருந்து நமக்கு கீழே இறங்கி வரதுல குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் டவர் அதிகமாக வச்சான். அதெல்லாம் புரிஞ்சுங்க. ஒரு சயின்டிஃபிக்காக போனாலும் தான் அர்த்தம் இருக்குது நம்மளுடைய இது. தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் எங்கேயுமே கிடையாது. அதுவும் ஸ்ட்ராங்கான கோயில். எல்லாமே 4000 வருஷம், 10,000 வருஷம், 1,00,000 வருஷம், 10 கோடி வருஷம் அப்படி நிற்கக்கூடியது. இந்த கல்லெலாம் என்ன கரைஞ்சிருமா என்ன? கரைஞ்சாலே பல லட்சம் வருஷம் ஆகும். சரி, இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்க்குறோம், பிருகதீஸ்வரர் கோயில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பலன்னு இருக்குது. என்னமோ போன வாரம் தான் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி இருக்குது. 1000 வருஷம் சொல்கிறாங்க. அதுவே கம்மியாக தான் சொல்கிறாங்க. இந்த ராஜராஜ சோழன் வரலாறு வச்சு சொல்கிறாங்க. சரி, இருந்துட்டு போகிறோம். ஸோ சிதாத்மாகம், பரமாத்மாகம், நிர்குணாகம், பராத்பரக. இதுக்கு அப்பால் துரியத்துக்கு அப்பால் இருக்கேன், துரியாதீதமாகவும் இருக்கேன், பரத்துக்கும் பரமாக இருக்கேன். அதாவது ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் தாண்டி பரமாக இருக்கேன். ஆத்மா மாத்திரேன்னு எஸ் ஸ்டேஜ் ஜீவன் முக்த உச்சத்தை. யார் ஒருத்தவன் நான் ஆத்மாவாக மட்டுமே இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவில் நிற்கிறானோ அவன் ஜீவன் முக்தன். இப்போ நான் அவனுக்கு யாரும் சொல்ல மாட்டான், யாரையும் பேச மாட்டான். உங்கள்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? இது என்ன பேச வேண்டியிருக்கு? ஒரு ஞானி உங்கள்கிட்ட என்ன பேச போகிறான்? நீ என்ன நீ போய் எனக்கு வீடு கட்டுவேனா, பணம் வருமா, வியாபாரம் செழிக்குமா, குழந்தை பிறகுமான்னு கேட்ப. அவன் இதுக்கெல்லாம் டெட் அகைன்ஸ்டு. அவன் பேசுவானா? அங்கே போய் முக்தி கொடுங்கன்னு கேட்க போறியா? முக்தி கொடுன்னு கேட்டால் குருவும் பாரு. அதனால் பேச்சு ஒன்றுமே இல்லை. என்ன இருக்கே? பிரம்மஸ்வரூபமாக இருக்கார். ஆத்மா மாத்திரேன்னு, ஆத்மா மட்டும்தான் இருக்கு. பார்க்குறது உங்களுக்கு உடம்புலாம் கணக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. இந்த சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, மண்ணள்ளி சாப்பிட்றது, சாக்கடை நீரை அருந்தினா கூட ஒன்றாகிறதில்ல, உடம்பு நாற்று அடிக்கிறதில்ல, குளிக்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் மனம் வீசுது, கிட்டக்கு போனாலே ரொம்ப பிரியமாக இருக்குது. ஜீவன் முக்த உச்சத்தை. அவனை தான் யார் ஆத்மாவில் நிற்கிறாங்களோ, யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல. ஆத்மாவில் தான் நான் இருப்பேன், யார் என்ன வேணால் பண்ணிட்டு போ, நான் வெளில வரமாட்டேன் அப்படின்னு இருக்காங்கல்ல. ஆத்மா மாத்திரேன்னு எஸ்டிஸ்டஸே யார் நிற்கிறாங்களோ ஜீவன் முக்தன்னு சொல்கிறாங்க. தேகத்திரயம் அதிரிக்தாகம், இந்த 3 உடம்பைக்கும் அப்பால் இருக்கேன், அதை தவிர்த்து இருக்கிறேன். சுத்த சைத்தன்யம், ஆத்மாவுடைய வாக்கு நல்லா புரிஞ்சுங்க. நம்ம தீட்டு
நம்ம அது நம்ம இது நம்ம சரீரம் அதெல்லாம் நீங்கள் நினச்சாதான் நீங்கள் தீட்டு. நீங்கள் தீட்டு கிடையாது. ஆத்மா சதா சுத்தம், நித்திய சுத்த புத்த முக்த. இந்த 4 வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆத்மா அழியாதது, நித்தியம், சுத்தமானது, அது யாராலும் தோஷம் பண்ண முடியாது. முக்த அது சுதந்திரமானது, யாராலும் அதை கட்ட முடியாது. அப்புறம் என்னது? புத்த அது அறிவு ஸ்வரூபமானது. போதுமா? சொந்த கருத்தா? அதனால தான் பேண்ட்டு போட்டிருந்தாங்கன்னா வேஷ்டி கட்டினா தானே ஒரு ஆரத்தி காமிச்சிடுவான் அப்படின்னு என்ன நினச்சிக்கிறேன்? அகம் பிரம்மாஸ்மி நினச்சிக்க வேண்டியதுதான். அகம் பிரம்மாஸ்மி சகல தோஷங்களையும் இதோ சொல்லியாச்சு. அதுக்காக டெய்லி குளிக்காமல் வரேன்னு வந்துடாதீங்க. கர்மம் கர்மம். ஏன்னா நீங்கள் நெகட்டிவாக தான் எடுத்துக்க, அதனால தான் இதை சொல்லக்கூடாது. அது மாதிரி பண்ணிவிடாதீங்க. தேகத்திரயம் அத்திரிக்தாகம் சுத்த சைத்தன்யம் அஸ்மி அகம். சுத்த சைத்தன்யமாக இருக்கிறேன், சித்தாக இருக்கிறேன், உணர்வாக இருக்கிறேன். உணர்வாக இருக்கிறேன், சைத்தன்யமாக இருக்கிறேன்னா எல்லாம் அறிவேன்னு அர்த்தம், சர்வஜன்னு அர்த்தம். பிரம்ம அகமிதி யஷாந்தக. நான் இறுதியில் பிரம்மமாக இருக்கிறேன்னு யார் ஒருவன் அறிகிறானோ, பிரம்மமே நான் என்று யார் உணர்கிறானோ, ச ஜீவன் முக்த, அவன் ஜீவன் முக்தன். சேர்க்கா இல்லை. இப்போ அறிஞ்ச லெவல் பத்தாது. தியானத்தில் அது என்ன பண்ணணும்? அனுபூதி ஆகணும். அனுபூதி ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த முயற்சியை தொடரணும். அது வரைக்கும் இருக்கட்டும். 168 மந்திரங்கள் பார்த்துருக்கோம். இதில் ஆரம்பித்தோம் 160, 157 ஆரம்பித்தோம் அதானே? பரவாயில்ல, விசாரமும் நடந்திருக்கு. மிக முக்கியமான கிளாஸ் தான் இது கூட. ஒரு நல்ல கிளாஸ் தான், நல்லா பயன்படுத்திங்க. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகன் தரும்.